வந்தாச்சு. வந்த சபையோர வணங்குவோமா? வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா. போடு. வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா. நல்ல தமிழ் தந்தவர்க்கோ வணக்கம் அம்மா, இந்த வாய்ப்பை அளித்தவர்க்கோ வணக்கம் அம்மா, வழி நடத்தும் ஆசிரியருக்கோ வணக்கம் அம்மா, இதனை கற்று தந்த ஆசிரியருக்கு வணக்கம் அம்மா, இங்கே கூடி இருக்கும் அனைவருக்கோ வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா. சரி, நம்ம இப்ப என்ன பாட வந்திருக்கிறோம்? ஓ, அதுவே தெரியாம தான் பின்பாட்டு பாடிட்டு இருக்கியாங்கோ. சண்டை படாதீங்க, நம்ம மக்களே சீரியல் பார்க்க விட்டு நம்ம இன்னும் பாட கேட்க வந்திருக்காங்க. ஆமா ஆமா, நாம இப்ப என்ன பாட வந்திருக்கோம்னா கல்லூரி பற்றி தான் பாட வந்திருக்கோம். என்னது கல்லூரி பற்றியா? எங்க இருக்கு அந்த கல்லூரி? நாடு நல்ல நல்ல நாடு, நாடே நாவலர்கள் போற்றும் நாடு, நாடே கோடை மாலை பொழியும் நாடு, நாடே குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு, நாடே தென்காசி மாவட்டத்தில், தென்காசி மாவட்டத்தில் வெள்ளாங்கோலோ கிராமத்திலே, தென்காசி மாவட்டத்தில், தென்காசி மாவட்டத்தில் வெள்ளாங்கோலம் கிராமத்திலே. என்னது வெள்ளாங்குளம் கிராமத்துல கல்லூரியா? கல்லூரி பேர் என்ன? வெள்ளாங்கோலம் கிராமத்திலே ஆஹா. மயில் வந்த இடத்திலே கட்டிய கல்லூரி விவேகானந்தா. ஆமா, விவேகானந்தா. போடு விவேகானந்தா. அந்த விவேகானந்தாவில் இன்றே கல்லூரி விழா. அந்த விவேகானந்தாவில் இன்று கல்லூரி விழா. சரி, அப்ப முருகனே ஆசீர்வதிச்ச கல்லூரி நம்ம கல்லூரி. ஆமா ஆமா, அதே மாதிரி இது மற்றும் ஒரு கல்லூரி அல்ல, மாறுபட்ட கல்லூரி. என்னது மாறுபட்ட கல்லூரியா? உனக்கு இப்ப சொன்னா புரியாது, இந்த வில்லுப்பாட்டை கேட்டுட்டே இரு, அப்ப புரியும். சொல்லு கேப்போம். பெற்றோர்களே பெரியர்களே அருகில் வந்து கேளுங்களே, பெற்றோர்களே பெரியோர்களே அருகில் வந்து கேளுங்களே, விவேகானந்தா கல்லூரி பற்றி விவரமாக சொல்லுகிறோம். விவேகானந்தா கல்லூரி பற்றி விவரமாக சொல்லுகிறோம். விவரமாக கேளுங்க, உங்க பிள்ளைகளை சேருங்க. விவரமாக கேளுங்க, உங்க பிள்ளைகளை சேருங்க. சரி, காலேஜ்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு? என்ன துறை இங்கிலீஷ்லாம் பேசுது? ஏதோ எனக்கு தெரிஞ்சு வச்சுப்பா. என்னென்ன துறை எல்லாம் இருக்கிறேன்னு தெரியுமா? என்னவென்று? ஆதி முதல் அந்தம் வரை வரை தொன்மையான மொழியுமான மொழியுமான மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி மூத்த மொழி தமிழர்களுக்கும் உயிர் மொழி, தமிழர்களுக்கும் உயிர் மொழி. இப்படிப்பட்ட இந்த மொழி இந்த மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்ற மூத்த மொழியான தமிழ் மொழியே மொழியான தமிழ் மொழியை நம் மாணவர்கள் மிக ஆழமாக புரிந்து கொள்ளும் வகையில் இக்கல்லூரி சிறப்பாக கற்றுக் கொடுத்து வருகிறது. அண்ணன்மாரே தங்கைமாரே அருகில் வந்து கேளுங்களே, அண்ணன்மாரே தங்கைமாரே அருகில் வந்து கேளுங்களே, விவேகானந்தா கல்லூரி பற்றி விவரமாக சொல்லுகிறோம். விவேகானந்தா கல்லூரி பற்றி விவரமாக சொல்லுகிறோம். விவரமாக கேளுங்க, உங்க பிள்ளைகளை சேருங்க. விவரமாக கேளுங்க, உங்க பிள்ளைகளை சேருங்க. அடுத்தபடியாக என்ன துறை இருக்கிறது என்னவென்றால் என்ன துறை? வியாபார கணக்குகளை எளிதாக பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு இருக்கும் ஒரு துறைதான் என்ன துறை? மேலாண்மை நிர்வாகத்துறை. வியாபார கணக்குகளை கணக்குகளை எளிதாக பார்ப்பதற்கு அதற்கு இருக்கும் ஒரு துறையுமான இருக்குமான இருக்கும் ஒரு துறையுமான துறையுமான மேலாண்மை நிர்வாகமே, மேலாண்மை நிர்வாகமே. மேலாண்மை நிர்வாகம்னா மேல உட்கார்ந்து படிப்பாங்களா? சரியா போச்சு போ. மேலே உட்கார்ந்து படிக்க மாட்டாங்க, கீழே உட்கார்ந்து படிக்க மாட்டாங்க, பெஞ்சில தான் உட்கார்ந்து படிப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, பிபிஏ டிபார்ட்மெண்ட் தான். சரி, தாத்தாமாரே பாட்டிமாரே அருகில் வந்து கேளுங்களே, தாத்தாமாரே பாட்டிமாரே அருகில் வந்து கேளுங்களே, விவேகானந்தா கல்லூரி பற்றி விவரமாக சொல்லுகிறோம். விவேகானந்தா கல்லூரி பற்றி விவரமாக சொல்லுகிறோம். விவரமாக கேளுங்க, உங்க பேர பிள்ளைய சேருங்க. விவரமாக கேளுங்க, உங்க பேர புள்ளைய சேருங்க. அடுத்தபடியாக என்ன துறை இருக்கிறது என்றால் என்ன துறை? தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் வளர்ந்து வரும் வாணிகத்தை மேம்படுத்த மேம்படுத்த இருக்கும் ஒரு துறைதான் என்ன துறை? வணிகவியல் துறை. சரி, தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் வாணிகத்தை மேம்படுத்த
சொல்லுகிறது என்னவென்றால் மனிதனின் வாழ்க்கையில் மகத்தான மறு உருவமாய் மானிட வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு சிறப்பான ஒரு துறைதான் செயற்கை நுண்ணறிவு துறை. மனிதனின் வாழ்க்கையினை மகத்தான மறு உருவமாய் மாற்றி அமைப்பதற்கு சிறப்பான ஒரு துறைதான் சிறப்பான ஒரு துறைதான் செயற்கை நுண்ணறிவு துறை. சிறப்பான ஒரு துறைதான் சிறப்பான ஒரு துறைதான் செயற்கை நுண்ணறிவு துறை. என்ன என்ன அறிவு அது? 6 அறிவுக்கு அப்பாற்பட்ட 7ஆம் அறிவு. எது? சூரியன் நடித்த 7ஆம் அறிவா? நீங்க இப்படிலாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சதா? அந்த டிபார்ட்மெண்டோட ஷார்ட்டான ஃபார்ம் ஏஐன்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிள்ளை ஆட்டுக்கல்லு அம்மிக்கல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. சரியா போச்சு போங்க. ஏஐனா ஆட்டுக்கல்லுள்ள அம்மிக்கல்லுள்ள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. சரி, தாத்தாமாரே பாட்டிமாரே அருகில் வந்து கேளுங்களே. தாத்தாமாரே பாட்டிமாரே அருகில் வந்து கேளுங்களே. விவேகானந்தா கல்லூரி பற்றி விவரமாக சொல்லுகிறோம். விவேகானந்தா கல்லூரி பற்றி விவரமாக சொல்லுகிறோம். விவரமாக கேளுங்க, உங்க பேர பிள்ளைய சேருங்க. விவரமாக கேளுங்க, உங்க பேர புள்ளைய சேருங்க. சரி, உன்கிட்ட ஒண்ணு கேட்க. கேளு. உங்க வீட்டு பக்கத்துல கொலை நடக்குது, நீ என்ன ஒண்ணு? நாளா வீட்டடிச்சு உள்ள உட்காந்து கேப்பா. அதானே, அந்த காலம்லாம் மாறி போச்சு. இப்போல்லாம் அந்த காலம்லாம் மாறி போச்சு. இப்போலாம் இந்த கொலை பண்ணவே யாரு, அதுக்கான என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு, கொலை பண்ணவனுக்கு தண்டனை. சரி சரி சரி, லிஸ்ட் பெருசா போகுது. மக்கள் எல்லாம் யோசிக்காங்க என்ன துறையா இருக்கும்னு. அதான் சொல்லுவேன் கேளுங்க. நாடு நல்லா இருப்பதற்கு, நாட்டில் குற்றங்கள் குறைவதற்கு, உலகம் நல்லா இருப்பதற்கு, உத்தமர்கள் வாழ்வதற்கு, குற்றங்களும் குறைவதற்கு தகுந்த ஒரு துறைதான் தடயவியல் துறை. நாடு நல்லா இருப்பதற்கு, நாட்டில் குற்றங்கள் குறைவதற்கு, உலகம் நல்லா இருப்பதற்கு, உத்தமர்கள் வாழ்வதற்கு, குற்றங்களும் குறைவதற்கு தகுந்த ஒரு துறைதானே, தகுந்த ஒரு துறைதானே தடயவியல் துறை. தகுந்த ஒரு துறைதானே, தகுந்த ஒரு துறைதானே தடயவியல் துறை. அண்ணன்மாரே தங்கைமாரே அருகில் வந்து கேளுங்களே. அண்ணன்மாரே தங்கைமாரே அருகில் வந்து கேளுங்களே. விவேகானந்தா கல்லூரி பற்றி விவரமாக சொல்லுகிறோம். விவேகானந்தா கல்லூரி பற்றி விவரமாக சொல்லுகிறோம். விவரமாக கேளுங்க, உங்க பிள்ளைகளை சேருங்க. விவரமாக கேளுங்க, உங்க பிள்ளைகளை சேருங்க. என்னப்பா நீ ஃபர்ஸ்ட் பெஞ்சிற்கே சொல்லிட்டு இருக்க, லாஸ்ட் பெஞ்ச் எங்களுக்கு இன்னும் இல்லையா? இருங்க பாய். இன்னும் வேற என்ன இருக்கு? காலேஜ்னா படிப்பு மட்டும் தானே? அதான் இல்ல, இங்க உசேன் போல்ட் மாதிரி, பிடி உஷா மாதிரி நிறைய வீரர்கள் வீராங்கனைகள் இந்த காலேஜ்ல இருக்காங்க. அவங்க மட்டும் தானே, வேற யாரும் இல்லையா? அவங்க மட்டும் இல்ல, வருங்கால சினிமா நடிகர்கள், பேச்சாளர்கள், கவிதை எழுதும் கவிஞர்கள், பாடகர்கள், இவங்க எல்லாம் நம்ம காலேஜ்ல இருக்காங்க. வீரர் வீராங்கெல்லாம் சரி, அது எப்படிப்பா நடிகை நடிகர்லாம் இருப்பாங்க? சொல்லுதேன் கேளுங்க. அதாவது நம்ம காலேஜ்ல ஒரு டிராமா கிளப் இருக்கு. டிராமா கிளப் நேம் என்னன்னா டிராமா டைனஸ்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பல மாணவர்கள் தங்களோட திறமையை வெளிப்படுத்தி கொண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். மனோன்மணிய பல்கலைக்கழகத்துக்கு கீழே உள்ள 109 காலேஜ்ல நம்ம விவேகானந்தா கல்லூரியின் சார்பாக கலந்து கொண்டு 3வது இடம் வெற்றி பெற்றிருக்காங்க. என்னப்பா நீ தலையே இல்லாம வால் இல்லாம சொல்லுது? எனக்கே அந்த பாட்டி எல்லாம் முடிச்சிட்டு இருக்க, என்ன பண்ணுவாங்க? அண்ணா சொல்லுதேன் பாட்டி. அதாவது கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்டை சேர்ந்த எல் அரவிந்தகுமார் என்பவர் உயரம் தாண்டுதலில் 160 சென்டிமீட்டர் உயரத்தை தாண்டி இக்கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளார். 160 சென்டிமீட்டர் அப்பு. ஆமாப்பு. இப்படி பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கும் பல சாதனையாளர்களுக்கும், பல சாதனையாளர்களுக்கும், இதே போல சாதனை செய்ய துடிக்கும் பல எதிர்கால மாணவர்களுக்கும் இப்பாடலை சமர்ப்பிக்கிறோம். சரி. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன்கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. உசேன் போல்ட்டை போல் இல்லாமல் ஓடு, போல்டி தேடி வரும் உந்தன் வாழ்விற்கு ஒலிம்பிக்கை போ.
பாத்தீங்களா நம்ம டீம்லயே ஒருத்தி நாடக பைத்தியம் வேற நம்ம மக்கள்லாம் சீரியல் பாக்குறது விட்டு வந்திருக்காங்க. அதனால நம்ம வில்லு பாட்டை சாட்டு விட்டு நிறைவு செய்வோம். ஆமா எல்லாம் சிரிக்கையை பார்த்தாலே தெரியுது எல்லாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணி இப்ப முடிச்சிடும் கவலைப்படாது. சரி ரைட்டு. இக்கல்லூரியானது நீண்ட காலம் வாழ்க வாழ்க. கல்வி தந்தையாம் கல்யாணி சுந்தரம் ஐயா வாழ்க வாழ்க. அன்புடன் வழிகாட்டும் கோமாச்சல்லம் அம்மா வாழ்க வாழ்க. கண்டிப்புடன் கருணை காட்டும் எம்டி மேம் வாழ்க வாழ்க. அனுபவத்திலே கலை சிறந்த இக்கல்லூரியின் முதல்வர் வாழ்க வாழ்க. வெற்றிகளுக்கு வழி நடத்தும் ஆசிரியர் பெருமக்கள் வாழ்க வாழ்க. வேதனைகளையும் சாதனைகளாக மாற்றும் இக்கல்லூரியின் மாணவ மாணவிகள் வாழ்க வாழ்க. இவ்வில்லுபாட்டினை பொறுமையுடன் காத்த பெருமக்கள் அனைவரும் வாழ்க வாழ்க வாழியவே. வேல் வேல் வேலையா. நன்றி நன்றி. தேங்க்யூ கேர்ள்ஸ்.